அற்புதம், ஆனந்தம். பக்தி ஒளி மெய்யன்பர்களுக்கு உங்கள் பிரபஞ்ச ஜோதிட ஆராய்ச்சியாளர் ராஜசூரியன். அன்பர்களே, இப்போ அதிகாலை எப்படி துவக்குனா அன்றைய நாள் இனிமையா இருக்கும் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு. இப்போ டெய்லி எவ்வளவோ இக்கட்டுகள், எவ்வளோ முயற்சி பண்ணியும் நடக்கல, அந்த போராட்டங்கள், வாழ்க்கை பிரச்சனைகள் அதெல்லாம் இருக்கு இல்லையா? ஆனால் அன்றைய நாள் இன்னைக்கு நம்ம இந்த மாதிரி காலையில் தொடங்கிட்டோம்னா நம்ம வாழ்க்கை அன்றைய நாள் நல்லா இருக்கும். அப்போ என்ன செஞ்சுட்டு ஆரம்பித்தா நல்லா இருக்கும் அப்படின்ட்டு சித்தர்கள் சொல்லி கொடுத்துருக்காங்க. காலையில் எழுந்தோடனே உள்ளங்கையை பார்க்கறது ஒரு விஷயம். ஆனால் அது ஒரு ஒரு வகையாக சொன்னோம். இப்போ நடைமுறை வாழ்க்கையில் எப்படி தொடங்கணும், அன்றைய நாளை தொடங்கிறது என்ன? அது இது உடலியல் ரீதியான ஒரு அணுகுமுறை. காலையில் எப்படி இருந்தோம் அது ஒரு இலக்கணம், வாழ்க்கை இலக்கணம். இப்போ சொல்கிறது எப்படி நடந்துக்கணும், காலையில் ஆரம்பித்தா என்ன மாதிரி செய்ய, எங்கேருந்து இது தொடங்கணும், எப்படி தொடங்கணும் அப்படின்னா, இந்த உள்ளங்கையை பார்த்து வந்தோன்னா அடுத்து என்ன செய்ய போகிறீங்க? குளிக்க போகிறீங்க, காலை கடமைகளை முடிக்க போகிறீங்க. அப்போ அந்த குளியல் அப்படிங்கிற விஷயத்துக்கு முன்னால் நம்ம என்ன செய்யணும், நீங்கள் எப்படி குளிக்க, அதாவது என்ன மாதிரி பாத்ரூமில் இருந்தாலும் ஒரு சொம்பு தண்ணி எடுத்துக்கணும். அது சுடு வெந்நீராக இருந்தாலும் சரி, அது சாதாரண தண்ணீராக இருந்தாலும் சரி, அந்த தண்ணீரில் இடதுகையில் அந்த தண்ணியை வச்சுக்கிட்டு வலதுகளை கிழக்கு முகமான்னுக்கிட்டு அந்த அந்த பக்கை, அந்த தண்ணி அந்த இதை அந்த மக்கை இன்னொரு கையை மேலே, அந்த தண்ணிக்கு மேலே இந்த கையை வச்சுக்கணும், இப்படி வச்சுக்கணும். அதில் என்ன சொல்லணும், ஓம் கங்காதேவி தாயே நம்ம, ஓம் காவேரி தாயே நம்ம, ஓம் யமுனாதேவி தாயே நம்ம. இதை குறைஞ்சது ஒரு 16 முறை சொல்லணும். சொல்லிட்டு அந்த தண்ணீரை முதல்ல தலையிலேருந்து ஆரம்பிக்கணும். தலையில் ஊற்றணும். ஊற்றி பிரபஞ்ச சக்தியே, பிராணசக்தியை நல்லா புரிஞ்சுங்க. பிரபஞ்ச சக்தியை அந்த தண்ணீரை ஊற்றும் போது பிரபஞ்ச சக்தியே, பிராணசக்தியே நல்லருள் புரிய வேண்டும். பிரபஞ்ச சக்தியே, பிராணசக்தியே நல்லருள் புரிய வேண்டும். எனக்குள் இருக்கும் ஆன்ம சக்தியே நல்லருள் புரிய வேண்டும். இவ்வளவுதாங்க. இதை தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் அதிகாலையில் இப்படி அதுக்கு மந்திரம், ஏன்னா இது நீர் மந்திரம்னே அதுக்கு பேர். இந்த வார்த்தை விளையாட்டு கிடையாது. இதை நீங்கள் சொல்லிட்டு எங்கேயுமே நீங்கள் அதாவது நீங்கள் மனிதரோடவே சரியாக பேசுறது இல்லை. இப்பெல்லாம் எல்லாம் செல்ல பார்த்துட்டு தான் இருக்காங்க எல்லாருமே. பேச்சு ரொம்ப குறைஞ்சி போயிடுச்சு. இப்போ இந்த மாதிரி இயற்கையோடு நம்ம பேசணும். தண்ணீரெல்லாம் அப்படியே அப்சர்வ் பண்ணுறதுல முதன்மை தரம் வாய்ந்தது. ஏன்னா சயின்ஸ் நம்முடைய விஞ்ஞானிகள் சயின்ஸ் சொல்லுது. விஞ்ஞானிகள் சயின்ஸ் முன்னே சொல்லினதுனால தான் தண்ணீரை வச்சு அத்தனையும் தண்ணீரை தான் தீர்த்தமாக வச்சுக்கிட்டோம். அதுக்கு இப்போ ஞாபக சக்தி அதிகம், பதிவிறக்கும் தன்மை அதிகம். அதுதான் உண்மை. அப்போ இந்த மாதிரி அந்த தீர்த்தத்தை, அந்த தண்ணீரை வச்சு நம்ம குடிக்கணும். அப்போ இந்த பிரபஞ்ச ஆற்றல் நம்மளை மேம்படுத்தும். உடலை மட்டும் இல்லை, உள்ளத்தையும் தூய்மைப்படுத்தும். அப்போ உடல் உள்ளம் தூய்மை பெற்று விட்டால் அப்புறம் என்னங்க, அங்கே அற்புதமானது நிகழும். ஆகவே அன்பர்கள், இது அப்படி செய்யணும். அந்த அவசர கதி ஆகாது. அங்கே போகணும், நீங்கள் குளிக்க பாத்ரூம் சீக்கிரம் போகணும், அப்படி தண்ணி கலவரம் ஊற்றிட்டு அப்படியே போயிடும். இது அவலட்சணம். இது என்ன செய்யணும், மீண்டும் மீண்டும் பிரச்சனையை தான் உங்களுக்கு கொடுக்கும். முதல்ல ஒரு விஷயத்தை நம்ம எதை பயன்படுத்தணும் அதை மதிக்கணும் முதல்ல. இதுதான் நம்முடைய வாழ்வியல் சித்தர்கள் நமக்கு கற்றுத்தந்த பாடம். நீரை நீங்கள் குடித்தாலும் அதை மதித்து நீங்கள் குடிக்கணும். இது போய் நல்லது நமக்கு செய்யணும்னு நினைச்சு குடிக்கணும், நினைச்சு சாப்பிடணும். அதே மாதிரி எல்லா பொருளும் நன்றி சொல்லணும் முதல்ல. அதே மாதிரி நீரை ஏன்னா உங்கள் உடலை சுத்தப்படுத்துறீங்க, அதுக்கு ஏன் அவ்வளோ வேகம்? அப்போ முன்கூட்டியே கொஞ்சம் எழுந்துறீங்க, எழுந்து முறையாக போயிட்டு அந்த பயபக்தியோடு அந்த நீரை உடம்பை சுத்தப்படுத்திட்டு வெளியே வாங்க. ஆக இன்றிலிருந்து தயவு செய்து உங்களுடைய நிலைப்பாட்டை இப்படி பொறுமையாக மாற்றி அருமையாக வாழ்க்கையை நீங்கள் வாழணும்னு நானும் பிரபஞ்சத்திட்ட வேண்டிக்கிறேன், சித்தர்கிட்ட வேண்டிக்கிறேன். அற்புதம், ஆனந்தம்.